வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இந்த குழந்தை பிறக்கிறதுல எல்லாருக்கும் எப்போ குழந்தை பிறக்கும், குழந்தை நேச்சுரலாக பிறந்தா நல்லதா, இல்லை நம்ம டைம் பார்த்து டேட் பார்த்து சிசேரியன்லாம் பண்ணி குழந்தை எடுத்தால் நல்லதா, இப்படி நிறைய பேர் என்கிட்ட ஒரு கிளாரிட்டி கேட்டாங்க. நிறைய பேர் அதுக்கு டைமும் கேட்டுருக்காங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணிடுவாங்க, குழந்தை இந்த டேட்லேருந்து டேட்டாக இருக்குது, இது கண்டிப்பாக நம்ம சி செக்ஷனில் போகிறோம், இல்லைனா சிசேரியன் பண்ணுறோம், நீங்கள் போய் நல்ல டேட்டாக பார்த்துங்க இப்படின்னு டாக்டர்ஸும் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் எங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. இது நல்லது, அப்படி பண்ணால் அது கெட்டதா நல்லதா, நிறைய பேர் குழப்பம் இருக்குது. நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன், நல்லா புரிஞ்சுங்க. குழந்தை அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே இருக்குது. அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை அம்மா தான் உலகம், தாய் தான் உலகம். அது ஒரு உலகம். அந்த உலகத்துக்குள்ளே அந்த குழந்தை உடலை அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய உடல் வளர்ந்து வளர்ந்து ஒரு குழந்தை ஒரு ஸ்டேஜுக்கு ஒருத்தரும் ஒரு 10 months பேபி, அது டெலிவரி ஆகணும். அந்த குழந்தை எப்போ வயிற்றுலேருந்து டெலிவரியாக வெளில வருதோ, அந்த குழந்தை எப்போ அந்த பிராணசக்தி எடுக்குதோ, மூச்சு காற்றை எடுக்குதோ, அந்த நேரம் முதல் அந்த குழந்தைக்கு இந்த பூலோகத்து விதி ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ பூலோகத்து விதி அது அப்படின்னா கிரகங்களுடைய பார்வை, கிரகங்களுடைய விதி அல்லது அதோடைய பொசிஷன், இதெல்லாம் எப்போ ஆக்டிவேட் ஆகுது, அந்த குழந்தை பூமிக்கு வந்த பிறகு ஆக்டிவேட் ஆகிடும். அது நீங்கள் நார்மலாக டெலிவரி ஆனாலும் சரி, சிசேரியன் பண்ணி இல்லை டைம் பார்த்து எடுத்தாலும் சரி, ஒன்று தான். அப்போ இப்போ உடனே ஒரு கேள்வி வரும், அப்போ எல்லாரும் நேரத்தை குறித்து சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்துடலாமா? அப்படிலாம் செய்யவே கூடாது. குழந்தை இயற்கையாக தான் பிறக்கணும். நீங்கள் நல்ல விதமாக பிரார்த்தனை பண்ணி நல்ல விதமாக உங்களுக்கு குழந்தை உண்டாக சொன்னால் அது இயற்கையாக தான் பிறக்கணும். அது பிறக்காத சூழ்நிலை ஹாஸ்பிட்டலில் அவங்க டைம் கொடுக்குறாங்க, டேட் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக இது சிசேரியன் தான் பண்ண போகிறோம், இல்லை சி செக்ஷன் தான் பண்ண போகிறோம். அப்போ அந்த டைமில் அது சில பேருக்கு அமாவாசை இருக்குது, இல்லைனா இந்த நாள் வெள்ளியாக இருக்குது, அதுவாக இருக்குது, இதாக இருக்குன்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் சரி நீங்கள் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் நீங்கள் ஒரு நேரத்தை கணிச்சு எடுத்துகிட்டு போகணும். அது கூட இன்னொன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் என்ன தான் நேரத்தை கணிச்சாலுமே அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு வாரம், அந்த குறிப்பிட்ட ஒரு வாரத்தில் அதில் எது பெஸ்ட்டோ அதுதான் நீங்கள் பார்க்க முடியும் தவிர தி பெஸ்ட் டேட்டு நீங்கள் சூஸே பண்ண முடியாது. அதையும் நீங்கள் புரிஞ்சுங்க. அடுத்தது கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு இந்த மாதிரி டேட்ஸ்லாம் டைம்லாம் நோட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பிளான் பண்ணபடி அந்த டேட்டில் அந்த குழந்தை டெலிவரி பண்ணுறதும் இல்லை. என்ன காரணம் நடக்குது அப்படின்னா, நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு 100 பேர் ஒரு டேட்டை குறிச்சிருக்காங்க அப்படின்னா, வெறும் 20 பேருக்கு தான் அந்த டைமில் அவங்க டெலிவரி பண்ணாங்க. மீதி பேருக்குலாம் முன்னாடியே வலி அவசரத்தில் அந்த டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ கடவுள் நிர்ணயிப்பார் உங்கள் குழந்தை எப்போ பிறக்கணும், எந்த டேட் எந்த டைம் அப்படிங்கிறத இறைவன் தான் நிர்ணயிப்பார். உங்களுக்கு மருத்துவர் சொல்கிறாங்க, அந்த டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நடக்கனா கூட அது அவனுடைய கட்டளை செயல். நாமளாக நினச்சி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. ஸோ ஆனால் ஒன்று மனசில் வச்சுங்க, இயற்கையாக அந்த குழந்தை கரு உண்டாகி அது நல்ல விதமாக வளர்ந்து அது இயற்கையாக டெலிவரி ஆகிறது தான் நல்ல ஒரு அமைப்பு. அதுக்கு தான் பெஸ்ட்டு. அது ஒரு ஆசீர்வாதம். செயற்கைன்னு சொல்ல முடியாது, அது மாற்று வழி. அடுத்த வழி என்ன, மருத்துவர் இயற்கையாக பிறக்கிற வாய்ப்புகள் குறைவாக இருக்குது, ஸோ நம்ம ஒரு ஆப்ரேஷன் போயிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த காலகட்டத்தை அவங்க ஒரு டேட் கொடுக்குறாங்க. அதில் ஒரு பெஸ்ட் டேட்டை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அப்படி தான் நீங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். சில பேர் இயற்கையாக குழந்தை பிறக்கிறதா இருந்தாலுமே 4 நட்சத்திரம், திதி, ஹோரை, கரணம், டேட்டு, டைம் எல்லாம் பார்த்து செய்கிறது முறையானது அல்ல. ஸோ இதை புரிஞ்சுங்க. எப்படி பிறந்தாலுமே அந்த குழந்தை பிறந்த நேரத்துலேருந்து அது விதி உண்டாயிடும். அந்த டைமில் எந்த மாதிரி கூட்டணியோட கோள்கள் இருக்கோ அப்படி தான் பலனும் வரும். ஸோ நம்ம கையில் எதுவுமே இல்லைன்றது இது ஒரு உதாரணம். ஒரு புரிதலுக்காக தான் அந்த வீடியோ கொடுத்தேன். தேங்க்யூ. lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் ஏகப்பட்ட சர்வீஸை நம்ம தொடர்ந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல விஷயம் எல்லாரும் கேட்டாங்க, இந்த கையில் ஜாதகம்லாம் எழுதி கொடுப்பீங்களான்னு. இப்போ அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ சர்வீஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். கையில் எழுதும் ஜாதகம் ஒரு புக்கில் அழகாக உங்கள் ஹாரோஸ்கோப்பை கணிச்சு உங்கள் நட்சத்திரத்தை, உங்கள் ராசியை, உங்கள் நட்சத்திர பாதத்தை, உங்களுடைய லக்னத்தை திருக்கணித பஞ்சாங்க முறையில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நீங்கள் பிறந்த நேரம், நீங்கள் பிறந்த ஊர் எல்லாத்தையும் கணித்து திருக்கணித பஞ்சாங்க முறையில் கையில் எழுதும் ஜாதகம் ஒரு புக்கு மாதிரி அழகாக ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு டீமையும் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்படுதோ அவங்களாம் அப்ளை பண்ணி எடுத்துங்க. அண்ட் ஆல் அதர் சர்வீஸ் lifehoroscope.in ஆட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், என்ன சர்வீஸ் தேவையோ யூஸ் பண்ணிங்க. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்போம். வணக்கம்.